அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுக்கு அன்றாடம் தேவையான ஒரு விஷயம் இந்த தூக்கம். இந்த தூக்கத்தின் போது நம்மளே மறந்துடுவோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதும் நமக்கு தெரியாது. நம்ம இது ஒரு அரை மௌத்துன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த உறக்கமானது. அதற்காக தான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வஹியா அப்படின்னு ஓதிட்டு நம்ம தூங்கக்கூடியவங்களாக இருப்போம். அந்த தூக்கத்தின் போது அல்லாஹ் படைத்த மிக பிரம்மாண்டமான வானவர்களின் பாதுகாவல் நமக்கு வேணும்னா இந்த ஒரு துவா ஓதுனீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு வானவருடைய பாதுகாப்பை அந்த இரவு முழுக்க தரேன்னு சொல்கிறான். நம்ம எப்போவுமே ஒரு பாதுகாப்பு நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம். எனக்கு துணைக்கு இவங்க இருக்காங்க, வெளில போகணுன்னா கூட துணைக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இருக்காங்கன்ற ஒரு தெம்பு வரும். அதுபோல் வானவருடைய துணை இந்த துவா ஓதுனீங்கன்னா கிடைக்கிது. அது என்ன துவான்னு பார்த்தோம்னா, திருக்குரானில் இருக்கக்கூடிய 2வது அத்தியாயமான அல் பக்கராவுடைய 255வது வசனம் தான் இது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் லா தவுதுஹு சினது வலா நௌமுன் லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்லி மந்தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பி இத்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே கிடையாது. அவன் என்றென்றுமே உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கமோ கிடையாது. வானங்களில் உள்ளதோ பூமியில் உள்ளதோ அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானது கிடையாது. அவன் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன். இதனுடைய அர்த்தம் அறிந்து ஓதுங்க. ஏன் இந்த அர்த்தத்தை ஓதுறேன்னா, இந்த அல்லாஹு லா இலாஹ நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதனுடைய அர்த்தம் சொற்பமானவர்களுக்கு தான் தெரியும். அந்த அர்த்தத்தை உணர்ந்து ஓதும் போது தான் நமக்கு அதுக்கான ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். அப்போ அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. இன்ஷால்லா உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் மட்டும் ஓதாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றி வைங்க. அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அது நடைமுறையானதாக ஆகும். இன்ஷால்லா அடுத்த பதிவில் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.